ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா டூ சம். இது லீக் கோட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்குள்ள போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஒரு அரே ஆஃப் இன்டிஜர் கொடுத்துருப்பாங்க, ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த அரேல இருக்க ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இந்த டார்கெட் வரும். அதோட இண்டெக்ஸை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம அவுட்புட்டா வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு அரேல 2, 7, 11, 15 ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்க ஒரு நம்பர் ஆட் பண்ணா இந்த 9 வரணும். இப்போ 2 and 7 ஆட் பண்ணா 9 வரும். இதோட இண்டெக்ஸ் என்ன 0, இதோட இண்டெக்ஸ் 1. ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 2ல 3, 2, 4 அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 6. ஸோ இப்போ 3 and 2 ஆட் பண்ணா 5. டார்கெட் வருதா இல்ல. இப்போ வந்து 2 and 4 ஆட் பண்ணா 6. ஸோ இதோட டார்கெட் வருது. இதோட இண்டெக்ஸ் 1, இதோட இண்டெக்ஸ் 2. ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ரஃபா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு அரேல 2, 1, 2, 3, 4 4 நம்பர் இருக்கு. டார்கெட் வந்து 5 இருக்குன்னா நம்ம சும்மா பார்த்த உடனே சொல்லிடலாம் 1 and 4 ஆட் பண்ணாலே டார்கெட் வரும், 2 and 3 ஆட் பண்ணா டார்கெட் வரும் அப்படின்னு. இதோட இண்டெக்ஸ் என்ன 0, 1, 2, இதோட இண்டெக்ஸ் 3. ஸோ இது எப்படி அவுட்புட் வரும்னா, இப்போ 1 and 4 ஆட் பண்ணா 5 வரும்னா 0 and 3 இதுதான் அவுட்புட்டா வரும் நமக்கு. அதோட இண்டெக்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். தென் செகண்ட் பாசிபிலிட்டிஸ் என்ன, 2, 3 ரெண்டையும் ஆட் பண்ணா 5 வரும். ஸோ இதோட இண்டெக்ஸ் 1, 2 இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். செகண்ட் அப்ரோச் வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச் யூசிங் ஹாஷ் மேப் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு அப்ரோச்சையும் பார்க்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல எப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்டா இப்போ வந்து ஐ ஒரு ஃபார் லூப் வச்சிருக்கோம், 2 ஃபார் லூப் ரன் பண்ணுவோம். ஐ ஒரு லூப், ஜே ஒரு லூப்னு ஆரம்பிப்போம். ஸோ ஜே வந்து ஐக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதையும் ஆட் பண்ணுவோம், 1 and 2 ஆட் பண்ணுவோம். டார்கெட் வருதான்னு பார்ப்போம். வரலன்னா நெக்ஸ்ட் ஜேவை ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஜே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ். இப்போ 1 and 2 ஆட் பண்ணா என்ன வரும், 3 ஈக்குவல் 5 இல்லை. அப்போ ஜேவை நம்ம இங்கே மூவ் பண்ணுவோம். ஸோ 1 + 3 4 வந்து டார்கெட் ஈக்குவலா இருக்கா இல்ல. ஸோ வந்து ஜே வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேட் ஆகி நெக்ஸ்ட் இதுக்கு போகும். ஸோ 1 and 4னா 5. ஸோ இது வந்து 5 டார்கெட் ஈக்குவலா இருக்கு. ஸோ இதோட இண்டெக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 0 அண்ட் இதோட இண்டெக்ஸ் 2, இதோட இண்டெக்ஸ் 1, இதோட இண்டெக்ஸ் 2. ஸோ இதான் ரிட்டர்ன் பண்றோம். இப்போ இதுக்கு வந்து எப்படி ஃபார் லூப் எழுதலாம்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்ல ஐ ஈக்குவல் டு 0th எலமெண்ட்ல இருந்து ஐ வந்து லாஸ்ட் nth எலமெண்ட் வரைக்கும் ரன் பண்ணணும். தென் இன்னர் ஃபார் லூப், தென் அதுக்குரிய இன்னர் ஃபார் லூப்ல வந்து ஜே ஈக்குவல் டு ஐ + 1. ஏன்னா ஐக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஐ + 1 இருக்கும். ஜே அதே மாதிரி <n வரைக்கும்னா ஜே ++ இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ தென் வந்து இந்த ஃபார் லுக்குள்ள இன்னர் ஃபார் லுக்குள்ள ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து அரே ஆஃப் ஐ அண்ட் அரே ஆஃப் ஜே ரெண்டுமே ஆட் பண்ணா நமக்கு வந்து டார்கெட் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். டார்கெட் வருதா, ஈக்குவலா இருக்கா அப்படின்னா அப்ப அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் சூடோ கோட் மாதிரி. ஸோ இதுதான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். இப்போ வந்து இதுல என்ன காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுல வந்து ஒரு லூப் n டைம்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ n டைம்ஸ் ரன் ஆகும். இன்னொரு லூப்பு n டைம்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ 2n. அப்போ n இன்ட்டு என்னங்கிறப்ப நம்மளுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் n² கிடைக்கும். இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ வந்து இதுல ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம யூஸே பண்ணல. ஸோ O ஆஃப் 1லேயே முடிஞ்சிடும். இப்போ வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச் எப்படின்னா ஹாஷ் மேப் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஹாஷ் மேப்னா எப்படின்னா ஒரு கீ ஒரு வேல்யூ அந்த மாதிரி இருக்கும். கீ வேல்யூ பேர்டா இருக்கும். இதுல இப்ப கீ ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ நெக்ஸ்ட் இதுல இருக்கும். லைக் வந்து கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1,
2 3 ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என்னன்னா அதோட வேல்யூக்கு ஏற்ற இண்டெக்ஸே நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று வந்து கீழே ஸ்டோர் பண்ணிடும், 0 வந்து வேல்யூல ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஒன்றுன்னு மேப்ல கால் பண்ணா 0 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் கீ வேல்யூ பார் ஹேஷ் மேப் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம வந்து எப்படி லாஜிக் திங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணா டார்கெட் கிடைக்கணும், கரெக்டா? இப்போ வந்து அந்த 2 நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஆட் பண்ணா டார்கெட்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ பேசிக் மேத்ல நமக்கு வந்து எக்ஸை வந்து இப்போ வந்து ஒரு கரண்ட் இன்டீஜரா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி ஒய் கண்டுபிடிப்போம்? ஒய் இவங்க இந்த சைடு வச்சுக்கிட்டு எக்ஸ் அந்த சைடு போனா மைனஸ் ஆயிருமா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஒய்ங்கிற வேல்யூ ஆல்ரெடி இந்த ஹேஷ் மேப்ல இருக்கு அப்படின்னா அதோட இண்டெக்ஸும் கரண்டோட இண்டெக்ஸையும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். அவ்வளோதான். இதுக்கு வந்து இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து எப்படின்னா மேப்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ வந்து அதுக்கான ஸ்பேஸும் எடுத்துக்கும். ஒரு லூப் வந்து 1 டைம் ரன் பண்றதுனால 0ல இருந்து n டைம்ஸ் ரன் பண்றதுனால n வரைக்கும் வரும். இப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு இது பார்த்தோம்னா O ஆஃப் n வரைக்கும் வரும். அதே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா அதுவும் O ஆஃப் n டைம்ஸ் வரும். ஏன்னா ஹேஷ் மேப்ல நம்ம எல்லாத்துக்கும் கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 1 எடுத்துக்கோம். இப்போ 1 வந்து டார்கெட் மைனஸ் பண்ணால் 5 மைனஸ் 1 என்ன வரும்? 4 வரும். 4 இனிஷியலாக இந்த மேப்பில் இருக்குமான்னு பார்த்தா இல்லை. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஐ ட்ரேட் ஆகும். ஐ வந்து இங்கே இருந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ இங்கே மூவ் ஆகும். ஸோ இப்போ 2 டார்கெட் 5 இருக்கு. 5 மைனஸ் 2 என்ன வரும்? 3 வந்து இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை. அப்போ வந்து இந்த 2 வந்து ஸ்டோர் பண்ணிடணும். 2 இண்டெக்ஸ் வந்து 1. அடுத்து 3 வரும். டார்கெட் 5, 3 மைனஸ் பண்ணா வேல்யூ 2 இந்த இந்த ஹேஷ் மேப்ல இருக்கான்னு பார்த்தா இருக்கு. ஸோ அதோட இண்டெக்ஸ் என்ன? 1. ஸோ அதையும் இப்போ இந்த 3 இருக்குல்ல கரண்ட், இதோட இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ 1,2 இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ வாங்க கோட்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சால்வ் பண்ணிடலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரேயோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு இன்டீஜர் n ஈக்குவல் டு அந்த அரேயோட லென்த்தை நான் அதில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ ஒரு அரே இருக்குன்னா லென்த்தை கண்டுபிடிச்சா லென்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நம்ம வச்சு அதை லென்த் கண்டுபிடிச்சிடும். தென் ஒரு ஃபார் லூப்ல i ஈக்குவல் டு 0, ஐ வந்து n டைம்ஸ் வரைக்கும் ரன் பண்றோம், ஐ இன்க்ரிமெண்ட் கொடுத்துரு. ஸோ நெக்ஸ்ட் இன்னர் ஃபார் லூப்புக்கு ஜே வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா ஐக்கு அடுத்த எலமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜே லெஸ் தென் அதே என்னா ஜே பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ வந்து 2 ஃபார் லூப் போட்டாச்சு. இப்போ வேல்யூ செக் பண்ணணும். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் அடுத்து செகண்ட் எலமெண்ட் நம்ஸ் ஆஃப் ஜே ரெண்டுமே வந்து டார்கெட் வேல்யூவோட ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரிட்டர்ன்ல அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு அரேல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வந்து அரே எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நியூ இன்ட் இதுக்குள்ள வந்து வேல்யூஸ் போடும். நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்? இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ நம்ம வந்து ஐ கமா ஜேவை போட்டுப்போம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள எதுவுமே வரல அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ எவ்ரி டைம் இந்த ஃபங்க்ஷன்ல இது இன்கேஸ் இது இது கிடைச்சிச்சுன்னா இதை ரிட்டர்ன் பண்ணும். இதை கிடைக்கலன்னா நம்ம எம்டி அரேவை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த ஃபார் லூப்க்கு வெளியே நம்ம வந்து ரிட்டர்ன் அதே மாதிரி ஒரு எம்டி அரேவை கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ரன் ஆகுது. ரன் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுத்தோம். ஸோ இது வந்து 39 மில்லி செகண்ட்ஸ்ல ஓடி இருக்கு. அண்ட் நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, லெஸ் தென் செகண்ட்ஸ்ல இருக்கு. வாங்க நம்ம ஆப்டிமைஸ் அப்ரோச் போட்டு பார்க்கலாம். ஸோ இதே இதில் நான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹேஷ் மேப் எப்படி ஜாவாவில் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஹேஷ் மேப்னு போட்டுட்டு நம்ம கீ வேல்யூ பேர்ல எதுல என்ன இன்டீஜர்ல ஸ்டோர் பண்ணோமா ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணோமா அப்படிங்கிறதையும் இதுல டிக்ளேர் பண்ணோம். நம்ம இன்டீஜரா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்டீஜர்னு கொடுத்துங்க. இப்போ வந்து மேப்னு நான் பேர் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நியூ ஹேஷ் மேப் அவ்வளோதான். இப்போ ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் வந்து 0 இருந்து n வரைக்கும் ஐட்ரேட்
ஸோ இப்போ நம்ம கரண்ட் எலமெண்ட் லைக் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டார்கெட்னு சொன்னோமா, இப்போ கரண்ட் எலமெண்ட்டா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் எலமெண்ட் எப்படி நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னா கரண்ட் எலமெண்ட். இப்போ நம்ம வந்து ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம், டார்கெட் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ வந்து ஹேஷ் மேப்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இஃப்னு போட்டுக்கிறேன், மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த கண்டெய்ன்ஸ் கீ என்ன பண்ணணும்னா இந்த ஹேஷ் மேப்ல அந்த கீ இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள வந்து என்ன பண்ணீங்கன்னா, இப்போ இந்த மேப்ல வந்து அந்த ஒய் அதோட வேல்யூ இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ வந்து இண்டெக்ஸ் தானே நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். எந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ண போறோம், அரே டைப்ல. ஸோ நியூ ஆஃப், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேப் டாட் கெட் ஒய் அதோட இண்டெக்ஸ் தான் நமக்கு வேணும், வேல்யூ தேவையில்ல. ஸோ தென் வந்து இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் ஐ தான். ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டைம் ப்ரூட் ஃபோர்ஸ் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம எதுவுமே கிடைக்கல அப்படின்னா எம்டியா ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்காக எம்டி அரேவை ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்கேயோ எரர் வருது. ஸோ நம்ம மேப்ல ஸ்டோர் பண்ணவே இல்லை. இப்போ மேப் டாட் புட் ஒவ்வொரு எலமெண்டா நம்ம எடுத்து எடுத்து அதை செக் பண்றோம். அடுத்து அது இல்லைன்னா அதை ஆட் பண்ணோம்ல. ஸோ நம்ம மேப் டாட் புட் போடல. ஸோ மேப் டாட் புட் இப்போ எவ்ரி எலமெண்ட் வர்ற எலமெண்ட் காமா அதோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணிப்போம். ஸோ ரன் ஆகுது, சப்மிட் கொடுத்துப்போம். ஸோ இப்போ பாருங்க 2 milli-seconds ரன் ஆயிருக்கு. ஸோ இதான் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச். இன்டர்வியூக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சை நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா ரிக்ரூட்டர்ஸ் மேபி இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணலாம். இந்த கோடை நான் வந்து 3 லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்கேன். இது ஜாவா, பைத்தான், C++ கொடுத்துருக்கேன். தென் வந்து இது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், இது வந்து ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் யூசிங் மேப்புக்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங்க நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.